அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை ரகசியம் எப்படி இருக்கும், வாழ்க்கை அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களோட தொழில் எப்படி இருக்கும், அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, அவங்க எந்த கிழமைகள் அவங்களுக்கு ராசியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களோட வாழ்க்கை ரகசியத்தை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். எண் 4 அப்படின்னாலே வெறும் 4ஆம் எண் மட்டும் குறிப்பது இல்லைங்க. 4, 13, 22, 31 இந்த எண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே 4ஆம் எண் கொண்டவர்கள் தான். இந்த 4 அப்படிங்கிற எண்ணம் மிக சிறப்பு வாய்ந்த எண் தான். ஏன்னா திசைகள் 4, வேதங்கள் 4, உபாயங்கள் 4 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாமே ஒரு தனித்துவம் மகத்துவம் உண்டு. 4, 13, 22, 31 இந்த தேதியில் பிறந்தவர்கள் 4ஆம் எண்ணுக்குரியவர்கள்ங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். அதே போல் 4ஆம் எண்ணின் கிரகம் ராகு பகவான்க. இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவங்க ராகுவின் ஆதிக்கத்து உட்பட்டவர்கள். அதனால் பார்த்திங்கனாக்கா அதிக பிடிவாத குணம் இருக்கும் இவங்கள்ட்ட. அடக்கமாகவோ விட்டு கொடுக்கும் பண்பாகவோ பேச தெரியாது. ஆனால் மனசில் எதுவுமே இருக்காது. எப்பொழுதும் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னே தான் பேசுவாங்க. அழுத்தம் திருத்தமாகவும் திட்டவட்டமாகவும் இருக்கும் இவங்களுடைய பேச்சு. பிறருடைய அந்தஸ்தையோ வளத்தையோ செல்வத்தையோ பின்னால் இருக்கும் பலத்தையோ பற்றி சற்றும் தயக்கம் இல்லாமல் மனசில் பட்டதை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இயல்பு கொண்டவர்கள் இந்த 4ஆம் எண்காரர்கள். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தங்கள் கருத்துக்களையே நிலைநிறுத்த முயற்சிப்பார்களே தவிர பிறருடைய கருத்தை செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க. சண்டை போடுவது போல் எப்பொழுதும் குரல் பார்த்திங்கன்னா உச்சஸ்தானியில் தான் ஒலிக்கும். எவ்வளவு தான் நல்ல பயன்கள் இருந்தாலும் பிறர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் மனதில் பட்டதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஒளிவு மறைவற்ற இவர்களின் அதிகாரமான பேச்சால் பல இன்னல்களை இவங்க சந்திக்க நேரிடுங்க. இவர்களை புரிந்து கொள்பவர்களால் மட்டுமே தான் இவங்களை அனுசரித்து செல்ல முடியும். இந்த உலகத்திற்கு தனக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற ஆணவம் கொஞ்சம் இருக்கும். புகழிலோ பொருளிலோ அவ்வளவு ஆசை இருக்காது. ஆனால் எல்லாரும் தங்கள் கருத்துக்களை புரிந்து கொண்டு பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இவர்கள் எதிலுமே சட்டென உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். நல்ல காரியங்களுக்காக தம் உயிரையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் தீவிரமாக செயல்படுவாங்க. திடீர் அதிர்ஷ்டங்களை காட்டிலும் உழைத்து முன்னேறுவதிலேயே அதிக விருப்பம் கொண்டவர்கள் இந்த 4ஆம் எண் நண்பர்கள். சிலர் நடுத்தர வயதுக்கு மேல் ஞானிகள் துறவிகள் போல மாறிவிடுவதும் உண்டு. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்த பிறகே முடிவெடுப்பாங்க. 4ஆம் எண்காரர்களோட உடல் அமைப்பும் ஆரோக்கியமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 4ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சற்று தடித்த உடல் அமைப்பை பெற்றிருப்பார்கள். நடுத்தர உயரமும் வட்ட வடிவமான முகத்தோற்றமும் இருக்குங்க. இவர்களுக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு உடல் உபாதை இருந்து கொண்டே இருக்கும். கருப்பாகவோ அல்லது மாநிறமாகவோ இருப்பார்கள். இவருடைய கால்கள் உடலுக்கேற்றபடி இல்லாமல் சற்று குறுகலாக இருக்கும். மற்றவர்கள் ஒரு முறை பார்த்தவுடன் மறுமுறை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய உருவ அமைப்பை இவங்க பெற்றிருப்பாங்க. இவர்கள் நல்ல உழைப்பாளிகள் அப்படிங்கிறதால உடல் சோர்வு, முதுகுத்தண்டு வலி, மூட்டு வலி போன்றவை ஏற்படும். மன உளைச்சல் அதிகம் இருக்குங்க. இவங்களுக்கு தேவையற்றவைகளுக்கெல்லாம் குழம்பிக்கொள்வார்கள். காரசாரமான பொருள்களை அதிகம் சாப்பிட்றதுனால வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் வாயு தொல்லையும் உண்டாகும். சில நேரம் சிறுநீரக கோளாறு, வறட்டு இருமல், சளி, சுவாச கோளாறு போன்றவைகள் அடிக்கடி பாதிப்பு உண்டாகும். ஆனால் ரொம்பவும் பாதிச்சிடாது, ஏதாவது பாதிப்பில் கொண்டு போய் விட்டுறாது. அடிக்கடி இது மாதிரி ஒரு கோளாறுகள் வந்து போகும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த 4ஆம் எண்ணுக்குரியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4ஆம் எண்ணுக்குரியவர்கள் குடும்ப வாழ்க்கை ரீதியாக அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறலாங்க. ஏன்னா இவர்களுக்கு இளம் வயதிலேயே திருமணம் நடைபெற்று விடக்கூடிய சூழ்நிலைகள் மிக அதிகம். இதனால் இவர்களுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு வந்துடும். அதற்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கை துணையும் அமையுங்க. அவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா அமைதியுடனும் தெய்வ பக்தியுடனும் அமைந்து விடுவதால் கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனைகள் வருவது என்பது மிகவும் அரிதுதான். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு எளிதில் அடிபணிபவராக இருப்பார்கள். எதிலும் கவனமுடன் நடந்து கொண்டால் இவர்களுடன் குடும்ப வாழ்க்கை மற்றவர்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்கும்.
இவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு பணம் எப்போதுமே கொஞ்சம் பற்றாக்குறையாக தாங்க இருக்கும். எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டாகும். அப்படிங்கிறதால இவர்கள் செய்யும் செலவு வீண் செலவாக இருக்காது. தாராள மனம் கொண்டவர்கள் என்பதால் யாராவது கஷ்டத்தை சொல்லி உதவி கேட்டால் கையில் இருப்பதை கொடுத்துருவாங்க. சொந்த செலவுக்காக திண்டாட வேண்டியிருக்கும் அப்படின்னாலும் எதையும் துணிவுடன் சமாளிக்கும் ஆற்றலும் இவங்கள்ட்ட இருக்கும். ஆனாலும் குடும்பத்தை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு தைரியம் மிக்கவர்கள் இந்த 4ஆம் எண் அன்பர்கள். இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதிக அக்கறையும் கவனமும் கொண்டவர்கள். நாம் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறவங்க தாங்க இவங்க. அரசாங்க உத்தியோகத்திலும் பெரிய அதிகாரிகளாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படின்னாலும் பலர் அடிமை தொழில் செய்பவர்களாகவே அதிகம் இருப்பார்கள். சிலருக்கு தான் இது போல் ஒரு வாய்ப்பு இருக்கும். சில பேர் பார்த்திங்கனாக்கா ஹாஸ்டல் ஹோட்டல் நடத்துபவர்களாகவும் இருப்பாங்க. அச்சு தொழில், இயந்திர தொழில், இன்ஜினியரிங் தொழில், பௌதீக ஆராய்ச்சி தொழில் போன்றவற்றில் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த தொழிலெலாம் செஞ்சாங்கனாக்கா இவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் யார், பகைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் முரட்டு சுபாவம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதால இவர்களுக்கு நண்பர்கள் அமைவது சற்று கடினமான காரியம்தாங்க. தாராள குணம் இருப்பதால் சில நண்பர்கள் அமைய வாய்ப்புண்டு. 5, 8 இந்த எண்ணில் பிறந்தவர்கள் நண்பர்களாக இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5, 8 இந்த 4ஆம் எண்காரர்களுக்கு 5ல் பிறந்தவங்களும் 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களும் நண்பர்களாக இருப்பாங்க. அதே போல் 1, 29 இது மாதிரி 1ன்னு வர்ற எண்ணில் பிறந்தவர்கள் இவங்களோட ஒற்றுமையாக செயல்பட முடியவே முடியாது. 2 பேரும் எதிரியாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கிரகம் ராகுவாக இருக்கிறதுனால சனிக்கிழமை இவங்களுக்கு உகந்த நாள்னே சொல்லலாங்க. இவங்களுக்கு மிகச்சிறிய திசை எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தெற்கு திசை. ஏன்னா தெற்கு திசை தான் இந்த ராகுக்குரியது. இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ராகு பகவானுக்கு பரிகாரங்கள் செய்வது உத்தமம். ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் சரி, தொழிலில் கொஞ்சம் லாஸ் ஏற்பட்டாலும் சரி, இவங்க ராகு பகவானை வழிபட்டுட்டு வரும் பொழுது அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க. ராகு காலத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த நாட்களில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்வது மிக மிக உத்தமங்க. அதே போல் ராகு காலத்தில் சரபேஸ்வரரையும் வழிபடுறது நல்லது. இவங்களுக்கு முக்கியமாக அதிர்ஷ்ட தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 4ஆம் எண் நண்பர்களுக்கு 4, 13, 22, 31 இதெல்லாம் அதிர்ஷ்ட தேதி. அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தை இவங்க மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிட்டு இவங்க வெளியில் போகும்பொழுது எல்லாமே சுபமாக முடியும் இவங்களுக்கு. அதே போல் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை. இந்த 4ஆம் எண் நண்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டத்தை தரும். எந்த ஒரு காரியத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கினாலும் சரி, புதுசாக ஒரு அஸ்திவாரம் போடுறதாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையில் செய்யும் பொழுது நல்ல விசேஷம், சீக்கிரமே அந்த காரியங்கள் நடைபெறும். அதிர்ஷ்டக்கல் இவங்க என்ன கல்லை போட்டால் இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னா கோமேதகம். இந்த கோமேதகம் அப்படிங்கிற கல்லை இவங்க போடுறது நல்லது. அதிர்ஷ்ட தெய்வம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கை அம்மன் தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.